தேவன் எங்கே? அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன்? உமது ஊழியக்காரருடைய சிந்துண்ட இரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும். புறஜாதியாருக்கு தேவனை பற்றி அறிவில்லை, தேவனுடைய மகத்துவமும் அவர்களுக்கு தெரியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போது மிகுந்த துன்பத்தில் இருக்கிறார்கள். புறஜாதி ஜனங்கள் அவர்களை ஒடுக்குகிறார்கள். தேவ ஜனங்கள் ஒடுங்கி போய் இருக்கிறார்கள். இதனால் புறஜாதிகள் இஸ்ரவேல் புத்திரரின் தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை மறந்துவிட்டார், அவர்களை விட்டு விலகி போய்விட்டார், அவர்களை கைவிட்டு விட்டார் என்று புறஜாதி ஜனங்கள் நினைக்கிறார்கள். புறஜாதியார் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள். தங்களுடைய தெய்வம் தங்களுக்கு பிரத்யட்சமாய் தெரிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் தெய்வத்தை விக்கிரகமாக மாற்றுகிறார்கள். விக்கிரகத்தை தங்கள் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலின் தேவனோ ஆவியாய் இருக்கிறார். அவர் விக்கிரக ஆராதனையை வெறுக்கிறார். தேவனுக்கு நாம் விக்கிரகத்தை செய்யக்கூடாது. நம்முடைய கண்களால் பிரத்யட்சமாய் காண முடியாத தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நம்முடைய சரீர பிரகாரமான கண்களால் தேவனை பார்க்க முடியாவிட்டாலும் நம்முடைய மனக்கண்களால் அவரை பார்க்கிறோம். புறஜாதியாரின் மனக்கண்கள் இருளடைந்திருக்கிறது. ஆகையினால் அவர்களால் அதரிசனமான தேவனை காண முடியவில்லை. தேவனை பிரத்யட்சமாய் காண முடியாததினால் இஸ்ரவேலின் தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள். இக்காலத்திலும் அவிசுவாசிகள் நம்மிடத்தில் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறார்கள். உங்களுடைய தேவன் எங்கே என்று சொல்லுகிறார்கள். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக நன்மை செய்கிறார். தம்மை தேடுகிற எல்லோருக்கும் தேவன் அருகாமையில் இருக்கிறார் என்று நாம் விசுவாசத்தோடு பதில் சொல்ல வேண்டும். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை அவர்களுக்கு சாட்சியாக சொல்ல வேண்டும். புறஜாதி ஜனங்கள் தேவனுடைய ஊழியக்காரரை கொன்று போட்டார்கள். அவர்களுடைய பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் தேவனுடைய பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள். எருசலேமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதிகளின் கொடூரமான செயல்களை கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு, உமது ஊழியக்காரருடைய சிந்துண்ட இரத்தத்தின் பழிவாங்குதல் எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. ஆதியாகமம் 9:6. நீதியை சரிக்கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரிக்கட்டுகிற தேவனே பிரகாசியும். பழிவாங்குதல் தேவனுக்கு உரியது. தம்முடைய பிள்ளைகளின் இரத்தத்தை சிந்தியவர்களை தேவன் பழிவாங்குவார். தேவன் புறஜாதி ஜனங்களை பழிவாங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனத்தார் ஜெபம் பண்ணுகிறார்கள். தேவன் அவர்களை பழிவாங்கும் போது தங்கள் கண்கள் அதை காண வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள்.